சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன், தூக்குல தொங்க மாட்டேன், தூக்குல தொங்க மாட்டேன். ஏதோ வயத்துல தப்பு பண்ணிட்டு அதுக்காக தூக்குல தொங்கணுமா? அவங்க இன்னும் 2 நாள்ல என்ன தூக்குல போட போறாங்க. நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால கதவை எனக்கு காப்பேன். எதுக்கு வந்த இங்க? எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்ன பார்த்துட்டு போலான்னு வந்தியா? போயிடு. இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள, இந்த காக்கி சட்டை டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்துனிய. ஏதாவது சாட்சியா? இல்லையே. கடைசியில ஜனாதிபதி கிட்ட கர்ணம் கூட போட்டேன். அதுலயாவது ஏதாவது சாட்சியா? இல்லையே. நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு தெரியாது. நான் தூக்குல தொங்க கூடாது. என் முகத்திலே முழிக்காத போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன்? உள்ள வரதுக்கு அனுமதி தேவையில்ல. ஆனா அந்த ஜெயில விட்டு வெளியே போறதா இருந்தா நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமான வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் 1 பிசினஸ்மேன், பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தினா. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் 1 பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கம் தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. ஆனா அவங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான். அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்கமாறு தான். என்னதான் பரம்பரை பெருமையை சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி. Can't you understand that? மத்தவங்க பார்வையில என் மகன் கிரிமினலா இருக்கலாம் மிஸ்டர் தர்மசீலன், ஒத்துக்கிறேன். ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ளதான். கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான். பரம்பரையாய குடும்பம் பணக்கார குடும்பம், அதுக்கு ஒரே வாரிஸ் என் ஒரே மகன். அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. சபாஷ். பணம் இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குன்னா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. திமிர் இல்ல மிஸ்டர் தர்மசீலன், உரிமை. என்ன உரிமை? உன் மகனால கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்களை பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு உசுறு, பரதேசிக்கு ஒரு உசுறு படைக்கல ஆண்டவன். இந்த ஃபைல பாருங்க. உன் கேடு கட்ட மகனோட சரித்திரமே இங்க இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க, ஸ்கூலுக்கு போற விடல பொண்ணுங்க, ஒரு பொண்ணை விடலையா உன் மகன்? அத்தனை பேரையும் கற்பழிச்சு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு ரசிச்சிருக்கான் உன் மகன். பிளடி சேடிஸ்ட். பணம் இருக்கிற திமிர்ல ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணியிருக்கான். கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அவனோட கூட்டாளிய அத்தனை பேரையும் தூக்கல போட்டாச்சு. ஆனா அவனை மட்டும் தூக்கல போடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க, அவனை காப்பாத்த யாருக்கு உரிமை இல்லை. ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் சார்? ஏதோ தப்பு பண்ணிட்டான் மிஸ்டர் தர்மசீலன், மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன். கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்தில் வச்சு கொண்டானே மனுநீதி சோழன். அந்த தமிழ வாழ்ந்த மண்ணையா இது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து உங்க மகன் பண்ணது தப்பு, அவனை தூக்கல போடுறா சரின்னு சொல்லிட்டு போங்க. இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தன் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யார்கிட்டையும் கையேந்தி நின்னதில்லை. ஆனா கருணாமனுங்கிற பேர்ல என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போயிருந்தேன். பிரயோஜனம் இல்லாம போச்சு. கடைசியா இந்த தர்மசீலனை மலை போல நம்பி வந்திருக்கு. ஏமாத்திடாதீங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கர்ணமனை நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன்னா கடமையில இருந்து தவறுவன் கனவுல கூட என்னாதீங்க மிஸ்டர் பிரதீப். தூக்கத்தில் வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன். நான் ஒரு பிசினஸ் மேன். என் மகன் வீரை காப்பாத்துறது கூட ஒரு பிசினஸா நினைச்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மிஸ்டர் பிரதீப். ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்க மட்டும் உதவிடுங்க. நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாத்திக்கிறேன். அதுக்காக 10 தலைமுறைக்கான சொத்து உங்க பேர்ல நான் எழுதிடுறேன். என்னால பண்ண முடியாத எதுவுமே இல்லை.
சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் உயிர் பிரதீப், உன் மகனோட காம வெறிக்கு செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க, அவங்களோட உயிர். அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா? அதான் என்னோட விலை. என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்தன்? அது ஒன்னாலையும் முடியாது, உன்னை பெத்த அப்பனாலையும் முடியாது. ஜாக்கிரதை. பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன். என் மகன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உன் மகன் உயிர் தான் என் கையில. ஆனா உன்னோட உயிர் உன்கிட்ட, அது அப்படியே அங்கேயே உங்கூடவே இருக்கணும். நீ ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டாம் மிஸ்டர் தர்மசீலன். ஏய் ஏய், கெட்ட நேரத்துல உனக்கு ஒரு நல்ல நேரம். அதனாலதான் உசுரோட என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. செத்த பாம்பை அடிச்சு பாக்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது. ஜனாதிபதி உன் மகனுக்கு கருணை பண்ண கேட்டிய, இப்ப நான் உனக்கு கருணை காட்டுறேன். அவுட், கேர் அவுட், கேர் அவுட் ஐ சே. கெத்து ராஸ்கல். மிஸ்டர் தர்மசீலன், வணக்கம். நான் பிரதீப் சக்கரவர்த்தி. புரியுது. அந்த ரேப் கேஸ் ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. புருஷ மாதிரி புத்திசாலி, ஆனவ மாதிரி பிடிவாதம் பிடிக்காதம்மா. என் ஒரே வாரிச தூக்குல போடாம தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க, வேண்டியதை நான் தரேன். மறுத்தீங்கன்னா அழிய போறது நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். கடவுளே வந்து மிரட்டினாலும் கடமையத்தான் செய்வாரு என் வீட்டுக்காரர். இந்த நாட்டுல எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியுற ஒரு அரசாங்கம், ஆனா கண்ணுக்கு தெரியாத என்ன மாதிரி எத்தனையோ பணக்காரங்களோட அரசாங்கம் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்குன்னு ஒரு நியாயம் கூட இருக்கு. உன் புருஷனோட அரசாங்கம் என் பையனை தூக்குல போட்டுச்சுன்னா என்னோட அரசாங்கம் கழுத்துல தூங்குற தாலியை பறிச்சிடும். இந்த புலி அடிபட்டதுன்னா ரொம்ப ஆபத்துமா. முறத்தாலேயே புலி அடிச்சு விரட்டினாலாம் ஒரு தமிழ் பொண்ணு. கதையை கேட்டிருக்கியா? அதான் நான் தர்மசீல பொண்டாட்டி. பார்வதி, 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 இன்னைக்கு கார்த்திகை தீபம், வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே. டேய் தமிழ் செல்வா, உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன இன்னைக்கு காப்பாத்தணும். பார்வதி, பாரு, மாராணி ரொம்ப கோவமா இருக்கேன் போல இருக்கு. நான் வேணா மப்டியில வந்து உங்ககிட்ட தெரிய விடுறேன். அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்னடா இது, அவன் என்ன பார்த்து அலறான், நான் இவளை பார்த்து அலற வேண்டியதா இருக்கு. முறைக்காத, பயமா இருக்கு. தப்புன்னு தெரியுதுல்ல. என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க? நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல பார்வதி, நான் வரலாம் தான் இருந்தேன். புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை, அதான் அப்படியே இது பாருங்க. என்ன இன்னைக்கு நீங்க என் கூட வராம இருந்ததே நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல, ரஞ்சித் சக்கரவர்த்தி அவ அப்பா. அவ அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு ராஸ்கல் அவள. நான் யாரு? யாரு? மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன். ஆ. அவனை நல்ல திட்டி போட ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட். கொஞ்சம் இரு, பிரதீப் சக்கரவர்த்தி காலை உடைச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே எப்ப பார்த்தாலும் சண்டைதான். முதல்ல இதை கட்டிட்டு கார்த்திகை தீபத்துக்கு, கார்த்திகை தீபத்துக்கு பண்டிகை அதுவுமா, பண்டிகை அதுவா, புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த பய தொல்லை எனக்கு தாங்கல. அப்படி போயிடலாமா? எங்க அப்பா சும்மா ஜில்லு ஜில்லுன்னு கல்யாணம் பண்ணாட்டம் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? மாப்பிள்ளையாட்டல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். ஐயோ வேணாங்க, ப்ளீஸ் வேணாங்க. கையில பூவை சுத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு வேணாம், வேணாங்க. நாளைக்கு. நாளைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. நீங்க